அனைத்து உண்மைக்கும் முடிவில் கதவுகள் திறந்திருக்கும். இந்தாடி ராஜலட்சுமி, எதுக்கு கொண்டாந்து இப்ப இந்த மூத்திர சந்துக்குள்ள நிக்க வச்சிருக்கேங்க அத்தனை பேத்தையும்? இவளை ரோட்லயே வச்சு பழக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகாதுங்க ஆண்டி. இவளை அடிக்க போய் ஏன் புருஷமான ஊரு ஃபுல்லா நாடுறதுக்கா? ஏற்கனவே இவனால மானம் கெட்டு கிடக்கு. இவளை உண்டு இல்லைன்னு இன்னைக்கு பண்ணி ஆகணும். எனக்கு இன்னைக்கு 2ல் ஒரு முடிவு வேணும் ஆண்டி. ஓஹோ, இதுல இப்படி ஒண்ணு வேற இருக்கா? அடி வந்ததுல இருந்து வளவளன்னு பேசாம என்ன விஷயம்னு சொல்லுங்கடி கல்பனை. நான் என்னத்த கண்டே இருக்கம்மா, இவளுகெல்லாம் சேர்ந்துக்கிட்டு எனக்கு இப்படி ஒரு பேரை வாங்கி கொடுத்து விட்டாளுகளே. இந்த ராஜலட்சுமி புருஷனை என்னோட தம்பியாவில. பயமுடு, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நாளை முன்ன உன்னை நம்பி எங்க வீட்டுக்குள்ள விட முடியுமா? அதான் அடி கல்பனை, என்னடி நீ இப்படி பண்ணிப்புட்ட? 1000 தான் இருந்தாலும் எல்லாம் ஒன்னா முன்னா பழகிறவங்க. உனக்கு யாரு மேல ஆசை வரணும்னு ஒரு அருகதை இல்ல? இந்த அம்மா அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி பண்ணி பேசாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா அது கொஞ்சம் கேளுங்க அம்மா. கேட்க என்னடி இருக்கு? நீ இப்படி ஒரு வேலையை பண்ணிப்புட்டியே. அப்படி கேளுங்க சரோஜா ஆண்டி, மானம் கெட்டத. ஏண்டி உன் மூஞ்சிக்கும் உன் முகர லட்சணத்துக்கும் என்னோட புருஷன் கேக்குறாடி? மதுரை வீர மாதிரி இருக்கு என் புருஷனை உசார் பண்ணிட்டு போறேன்னு வந்திருக்கியாடி? ஊருக்குள்ள இதுக்குன்னே ஒரு கோஷ்டி இருக்கு. அடி பாவி, கல்பனா ராஜலட்சுமி புருஷனை வச்சிருக்காளா? ஐயோ, ஏண்டே ஊருக்குள்ள உனக்கு ஒரு நல்ல ஆம்பளையா கிடைக்கலையா? ஏற்கனவே ஊருக்குள்ள நாரி கிடக்கு இவன் பேரு. இவனை போய் வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாயா நீ? ஏய் ருக்கா பாட்டி, லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. நம்ம எல்லாம் இப்ப ராஜலட்சுமிக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். நீ என்ன கல்பனாக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க? போ பாட்டி. ஆத்தாடி ஆத்தா, இதுல சப்போர்ட் பண்ண என்ன இருக்கு? ஏண்டி தரிசனியா வருசனியா இதெல்லாம் நீ பார்க்க மாட்டியா? ஊரையே விப்பியே. கிழவி, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? எங்க அப்பா ஊர்ல இருந்து வந்தா எங்க அம்மாவை பொழந்துடுவாரு. இவன்லாம் ஒரு ஆளு. இவன் ஆளும் மூஞ்சியும் அக்கா அக்கான்னு பேசிக்கிட்டு உள்ள வந்துட்டு இப்ப எங்க அம்மாட்ட ஐ லவ் யூங்கிறான். என்ன அவன் பொண்டாட்டி இந்த லட்சணத்துல இருந்தா ஊரை பொண்டாட்டி தான் தேடுவேன்? ஐயோ, என்னங்கடி எப்படி பண்ணிருக்கேன்? ஆமா கிழவி, இன்னைக்கு காலையில தான் கண்டுபிடிச்சோம் இந்த சீக்கு வந்த புருஷன் தான் இதுன்னு. ஐயோ, அக்கா அக்கான்னு பேசிக்கிட்டு உள்ள வந்தவன் எங்க அம்மாவை போட்டு என்ன பாடுபடுத்தி இப்படி ஒரு பேரை வாங்கி கொடுத்துட்டானே. இத்தனை நாள் நான் ஒருத்தர் மேல தப்பு சொல்லியிருப்பேனே. என் புருஷன் கட்டின இந்த தாலி மேல சத்தியமா சொல்றேன், இந்த ஊர்ல இருக்க ஒவ்வொரு ஆம்பளைகளுமே என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருக்கானுங்க. என் புருஷன் சண்டை போட்டு ஊருக்கு போனதுக்கு அப்புறம் பேருகளை சொன்னா நாரி போகும். இதுவே ஆளா இருக்கட்டும்னு இப்ப ஆரம்பிச்சு விட்டுருக்கேன். ரொம்ப தான் ஓவரா. ஏண்டி, என் புருஷருக்கு அழகுல மயங்கிட்டேன்னு சொல்லடி மானம் கெட்டவளே. அடுத்த ஆம்பளைகளை தப்பு சொல்றியாடி? நீ கரெக்டா இருந்தா எப்படிடி அடுத்த ஆம்பளைங்க வந்து உன்கிட்ட பேசுவாங்க? ஃபர்ஸ்ட் மானம் கெட்டவளே. வினோத்தே, ராஜலட்சுமி பாரு என்னென்ன பேசிக்கிட்டு இருக்குன்னு லூஸ் மாதிரி. அதான் பாருடா, எல்லாரும் அவ வாழ்க்கைக்காக பேசிட்டு இருக்காங்க, அவ புருஷன் அழகுக்காக அவ பேசிக்கிட்டு இருக்கா. ஐயோ ராஜலட்சுமி, வீட்டு ஆம்பளைங்க அழகா இருந்தா அவங்கள பாதுகாக்கிறதே இந்த பொம்பளைகளுக்கு பெரிய பிரச்சனை. தமிழ் செல்வம் இருக்க அழகுக்கு என்ன ஏதோ சண்டே? நாங்க இங்க ஏதோ ஆணழகன் போட்டிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. வித்யா, உன்னை நான் எப்ப கூப்பிட்டேன், நீ எப்ப வர்ற? இங்க வர கல்பனா, நான் உனக்கு ஒண்ணு முடிவா சொல்றேன். இனிமேலு நீ இந்த தமிழ் செல்வம் பக்கம் தலை வச்சு படுக்க கூடாதடி அம்மா. இனிமேல் அப்படி பண்ணிட்டீன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து உன் மேல போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அம்பிட்டுத்தேன், நீ என்ன சொல்றேன்னு முடிவை சொல்லு. இந்த சரோஜம்மா, நான் ஒண்ணு கேக்குதேன். தப்பு பண்ணவன விட்டுவிட்டு இப்படி என்ன கூடத்து கொள்ளிக்க வச்சு கிராஸ் கொஸ்டின் கேக்குறீங்களே, நான் என்ன சொல்லுவேன் சொல்லுங்க? நான் தான் முதல்ல உங்க எல்லாத்தையும் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டேன். நீங்க என்னன்னா என்ன இது? வாய் மூடுறி மானகட்டவளே. தப்பு பண்ண உனக்கு தண்டனை கிடைச்சே தீரும்டி. சும்மாவே இவ புருஷனை அழகு அழகுன்னு இருப்பா, இதுல இது வேற. இங்க பாருங்க சரோஜம்மா, இவளை சும்மா இருக்க சொல்லிருங்க, நாரி போகும் இவளுக்கு. இந்தாடியே நாக்கெழுத்து கோமணமா தைச்சு போடுவேன். மரியாதையா பேசுடி. ஆளையும் அவளையும் பாரு கூட்டத்துக்குள்ள. மூடுறி வாய. யாரு பொண்டாட்டி யாருடி அடிக்கிறது? நானும் பார்த்துட்டு பெரிய. ஹலோ நில்லுங்க, என்ன அடிக்கிறதுக்கு போறீங்க? அவங்கள அடிக்கிறதா? கொல்றேன் பாரு அவளை. ஓஹோ, நானும் பாக்குறேன் என்ன மீறி நீ எப்படி அடிக்கிறேன்னு. ஏய், மரியாதை அந்த பக்கம் ஓடிரு. உன் கதையே டிப்பர் லாரி வச்சு அல்ற அளவுக்கு இருக்கு. ராஜலட்சுமி, இவளை ஓட சொல்ல அந்த பக்கம், இல்லைன்னா இவளையும் சேர்த்து போட்டு தள்ளிடுவேனா? இப்ப ஆளே அவளையும் பாரு. அதானே, நான் இவங்கள சண்டை கூப்பிடவே இல்ல, இவங்க தான் வந்திருக்காங்க. வித்யாக்கா, அந்த பக்கம் தள்ளுக்கா ஃபர்ஸ்ட்.
இந்த பாரு பிள்ளை, நீ தள்ளுறியா இல்ல நானா உன்னை கழுத்து பிடிச்சு இந்த தள்ளட்டுமா? தமிழ் செல்வா நீ பேசுறது ரொம்ப ஓவரு. அவகிட்ட எதுக்கு ஓவியத்தை காட்டிக்கிட்டு இருக்க? ஏய், வழி விடு பிள்ளை. இந்த வழி விடு பிள்ளை. அடே அப்பா சூழப்புள்ளியே, உன் புத்திய போற அவங்க கிட்ட காட்ட போறியா? இவ்வளவு நாள் உன்னை பத்தி எனக்கு தெரியலடா. அரசல் புரசலாதான் தெரியும். இன்னைக்கு தான்டா கன்ஃபார்ம் பண்ண. கூட்டத்துக்குள்ள நீ பேசுனிய அத்தை பாத்தீங்களே இவன் லட்சணத்தை. இவனுக்கு சப்போர்ட்டுக்கு வேற வந்துட்டீங்க. ஏய், ஆம்பளை கிட்டே உன் புத்திய காட்டியாடி. அம்மா, ஐயோ, வலி தாங்க முடியல ராஜலட்சுமியே. ஐயோ என்னல போட்டு இப்படி அடிச்சு போட்டா? இத்தனை பேர் முன்னாடி இப்படி அடிச்சு போட்டாளே. உன் வீரத்தெல்லாம் உன் பொண்டாட்டி கிட்ட காட்டுறா, அந்த ஒண்ணுத்துக்காக அதவகிட்ட. ஐயோ என்ன வினோத்து, கீழே விழுந்தவன சவுண்டவே காணோம். ஒருவேளை செத்துருப்பானோ? எந்த அம்மே எந்தடி இது? கீழே விழுந்தவன மூச்சையும் காணும் பேச்சையும் காணும். என்னடி ஆச்சு அவனுக்கு? ஏல அவன் சும்மா அடிக்கிறான். செத்தா சாகட்டும். எப்படி அவன் அடிக்க வரலாம்? அந்த கல்பனாக்காவையும் வித்யாவையும் எப்படி பேசுறான் பத்தியால கூட்டத்துக்குள்ள. அடி என்னடி பொசுக்குன்னு அடிச்சு போட்டாவனா? ஏய் எந்திரடா மேல. இவளுக்கு உன் பொண்டாட்டி சப்போர்ட் வேற. எந்திரடா மேல. இந்த மானம் கட்டவையனா அழகுன்னு 1008 தடவை சொல்றேன். எந்திரடா பயல, எந்திரடா. ஐயோ ஐயோ எப்படி ராஜலட்சுமி, மூச்சு இருக்காம்மா, நல்லா பாருமா. தம்பி எந்திரிப்பா. தமிழ் செல்வா, மெல்லமா எந்திரிடா கண்ணா. வா, நீ பேசுனது தப்புங்கிறதுனால தான்டா வித்யா உன்னை அடிச்சா. மற்றபடி அவளுக்கும் உனக்கும் எந்த ஒரு வித்யா, ஏன் வித்யா இப்படி பண்ணுன? எதுக்கு வித்யா அடிச்ச? பின்ன நான் நார்மலா தானே பேசினேன். அவன் என்ன பெரிய இவன் மாதிரி அடிக்கிறக்கு வர. டாடி, நீ அவன் அடிச்சது தப்பே கிடையாது. அவன் இங்கே கிடக்கட்டும். அவங்க புருஷனும் பொண்டாட்டியே நல்லா நாடகம் போட்டுக்கிட்டு கிடக்காங்க. கரெக்ட் பாட்டி. இவதான் ஏதோ புருஷன் வச்சிருக்க மாதிரி ஆம்பளை வக்காலத்து வாங்கிட்டு. அடே அப்பா, ஆம்பளைனா என்ன வேணாலும் பண்ணுவானா அவன்? இவத மாதிரி ஆளுங்க தான் எத்தி விடுறது. ஆம்பளை தான் அப்படி இருப்பான் இப்படி இருப்பான், பொறுத்து போகணும்னு. அவ பாக்கதாட்டி டீசெண்ட். ஆனா அந்த காலத்து ஆளு அவன். இங்க பாரு இந்த கல்பனாக்கா, இந்த மாதிரி அண்ணன் தம்பின்னு வரவனெல்லாம் ஃபர்ஸ்ட் பேசாதீங்க. இவன்லாம் ஒரு ஆளுனை விட்டதுக்கு இவன் புத்தி காமிச்சிட்டான் பாத்தீங்களா? ஏன்னா ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிடலாமா? இதோ பண்ற இரு. பாவண்டி கல்பனாக்கா, இந்த அக்கா மேலே தாண்டி எல்லா பழியும் வந்திருக்கு. இந்த ராஜலட்சுமி ஒரு சின்ன விஷயத்த ஊதி ரொம்ப பெருசு பண்ணிட்டா அந்த டைம். கல்பனாக்கா, இந்த ராஜலட்சுமிக்கும் இந்த தமிழுக்கும் பயந்துட்டெல்லாம் நீங்க இருக்காதீங்க. ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, ஓகேவா? என்னடா இந்த பிள்ளை போலீஸ் ஸ்டேஷன் அது எதுங்குது? என்ன என்கிட்ட கேக்குற? எனக்கு என்ன தெரியும்? அவங்க பிரச்சனைக்கு அது போலீஸ் ஸ்டேஷன் போக சொல்லுது. அது இல்ல, நாளைக்கு உங்களுக்கும் களிதான் சொல்றேன். எங்களுக்கு எதுக்குடா களி? நாங்க என்ன அந்த பிள்ளைட்ட இப்படியா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம் ஊரை கூட்டி? ஏதோ அவங்க லேடிஸ்குள்ள அடிச்சுக்கிறாங்க, அப்பவே சரியாயிருவாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையை போய் நம்ம பேசலாம்? இந்த வீட்டுக்குள்ள நடக்கிறதே உனக்கு தெரியல. ஐயா டேய் சும்மாறா, இதெல்லாம் போய் பெருசு பண்ணிக்கிட்டு இருக்க. தமிழ் செல்வா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆம்புலன்ஸ் வந்துடும், வெயிட் பண்ணு. நான் ஒண்ணு அதை சொல்ல, உங்க வீட்டுல ஒரு பெரிய சிதம்பரம் ரகசியமே இருக்கு. உனக்கு ஒரு நாள் விழாவரியாதை நான் சொல்றேன். சரி இருக்கா பாட்டி, ஆம்புலன்ஸ் வந்தனே அவனை அள்ளி போட்டு எடுத்துட்டு போங்க. நான் வீட்டுக்கு போறேன். அனைத்து உண்மைக்கும் முடிவில் கதவுகள் திறந்திருக்கும்.